அவளைதான் கல்யாணம் கட்டிப்பேன் என்றான் குமார். தூக்கி வாரி போட்டது சங்கரிக்கு. குமார், என்னடா சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? என்னால நம்பவே முடியல. அம்மா, உண்மையதான் சொல்றேன். அவளைதான் கல்யாணம் கட்டிப்பேன். என்னடா தலையில கல்ல போடுற? அவன் நாசமா போக உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டியே என்று புலம்பினாள். என்ன ஆச்சு சங்கரி என்று கேட்ட வெங்கடாச்சலத்திடம், கப்பல் முழுகி போச்சு, தலையில இடி விழுந்துடுச்சுங்க. குமாரு நம்மள மோசம் பண்ணிட்டான். நீங்களே அவன் பேசி பாருங்க. சோனே கதியா இருக்கானே, இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சு நான் நினைச்சது போலவே நடந்துடுச்சுன்னு கதறினான். மகள் கஸ்தூரி நமக்கு கொடுத்த அதிர்ச்சியிலேன்னு இன்னும் மீளவில்லை, அதுக்குள்ள இன்னும் நான் என்று வெங்கடாச்சலம் விழிக்கிட்டான். வெங்கடாச்சலம் தன் மகனிடம் கெஞ்சினான், கோபமாய் கத்தினான். குமாரின் மனதை அவனால் மாற்ற முடியவில்லை. வெங்கடாச்சலம் ஜோசியரை பார்க்க புறப்பட்டான். அவர் கரூரில் பஜார் வீதியில் உரக்கடை வைத்திருக்கிறார். காலையில் கடை வீதிக்கு போனால் இரவு 9 மணிக்கு தான் திரும்புவார். ஜோசியத்தில் அதிக நம்பிக்கை உடையவர். சங்கரி எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் உள்ளவள். எதற்கெடுத்தாலும் புலம்பும் குணமுடையவள். அவர்களுக்கு ஆசைக்கு ஒரு மகள் கஸ்தூரி, ஆஸ்திக்கு ஒரு மகன் குமார். மகள் MBA படித்திருக்கிறாள் என்ற பெருமையில் இருந்தார் வெங்கடாச்சலம். அவளோ காதல் நோயால் தாக்கப்பட்டாள். தெருவை சேர்ந்த வேறு ஜாதியை சேர்ந்த ஒருவனை மனதார காதலித்தாள். அவள் காதலை காரணம் காட்டி உறவினரும் தெரிந்தவர்களும் அவளை பழித்தனர், தூற்றினர். அவள் காதல் குறைந்ததாக இல்லை, அது பறந்து வளர்ந்து வானத்தை தொட்டுவிட்டது. மறுத்தால் அவளுக்கு வானத்துக்குள் போய்விடுவாள். 6 மாதத்திற்கு முன்னால் விருப்பம் இல்லாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் வேண்டா விருப்ப மகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். தனக்கு பிடித்தவனை திருமணம் செய்து கொண்டு இப்போது சமையல் அறையில கரண்டியும் கையுமா இல்லத்தரசியா இருக்கா. வெங்கடாச்சலத்துக்கு ஜோசியத்துல நம்பிக்கை அதிகம். வாழ்க்கையில சிறு இடையூறு வந்தாலும் ஜோசியர் வீட்டில் தான் தவம் இருப்பார். அவர் சொல்லும் பரிகாரத்தை செஞ்சு பிரச்சனையை சமாளித்து விடலான்னு அவரோட நம்பிக்கை. வீணான் ஜோசியன்னு போய் கோர்ந்து விடுவதை விட கடவுளிடம் வேண்டிக்கலாமே அப்பா என்பான் குமார். அவர் கேட்டாதானே. இந்த வெங்கடாச்சலத்திடம் எங்க ஜோசியர் என்ன சொன்னாரு என்று கவலையுடன் கேட்டாள் சங்கரி. குமாரின் ஜாதகத்தை 2 ஜோசியரிடமும் காண்பித்தோம். யாரும் அவர் நினைச்ச மாதிரி சொல்லல. நமக்கு நேரம் சரியில்லைன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்க. ஏதாவது பரிகாரம் செய்ய முடிஞ்சா செஞ்சிடலாம். பரிகாரம் சொல்லி இருக்கார். முக்கியமா அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்றார். என் தம்பி பார்த்திபன் கிட்ட பேசி பாருங்க, அவன் ஏதாவது செஞ்சு தடுத்துடுவான். அவனை உடனே வர சொல்லுங்க. அவர் மனதில் ஒரு திட்டம் உருவாகியது. உடனே 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தன் மைத்துனர் பார்த்திபனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பார்த்திபனை உடனே கார் எடுத்துட்டு கொண்டு கிளம்பி வர சொன்னார். அப்போது கஸ்தூரி வீட்டுக்குள் வந்தாள். அவளை கண்டதும் சங்கரி, வா, நீ ஆரம்பிச்சு வச்ச காதல் தொடர்கதையா தொடருது இந்த வீட்டுல. உன்னை போல் உன் அண்ணனும் காதலிக்கிறான். அந்த பெண்ணைதான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அண்ணன் தப்பா எதுவும் செய்யலையே. காதலிப்பவருக்கு தான் காதலின் அருமை தெரியும். காதல் இல்லையே சாதல். அப்படியா? எனக்கு தெரியாதது போல சொல்ல வந்துட்டா. அவன் கிட்ட பேசு, அவனை மாத்த முயற்சி செய். கஸ்தூரி அண்ணன் இருந்த அறைக்கு போய் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் வெளியே வரும்போது அவள் முகத்தில் ஏமாற்றம் தான் தென்பட்டது. ஏண்டி, அண்ணன் என்ன சொல்றான்? முயலுக்கு 3 காலன்னு. அவன் மாறவே மாட்டாமா. காதலிக்கிறவங்க யாரும் தன்னோட காதலை பெற்றோருக்காக தியாகம் செய்வதில்லை. என்னால முடியாது சொல்லிட்டேன். இனிமே அவன் பாடு, உங்க பாடு. அதற்குள் அவளுடைய அலைபேசி சிங்கியது. அவள் போனை எடுத்தாள். அவள் கணவன் ஏதோ கேட்டிருக்கிறான். அவள், போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள். என்னடி சொல்ற? உன் கண்ணடி சொல்றாரு உன் கணவர். ஏன் இப்படி வெக்கப்படுற? அவள் உடனே என்ன வர சொல்றார். நான் இல்லாம அவரால் இருக்க முடியலையா? அட, உன்னால அவ்வளவு ஆசைன்னு சொல்லு. கஸ்தூரி மீண்டும் போய் குமாரிடம் பேசிவிட்டு அவள் தன் வீட்டுக்கு போய்விட்டாள். குமார் அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போது வெங்கடாச்சலத்தின் காதில் விழுந்தது. உடனே வருகிறேன் என்று அவன் சொல்லியது அவன் காதலித்த ஊர்மிளாவிடம் தான் இருக்கும். அவன் அவளை பார்க்க புறப்பட்டு போக போகிறான் என்று ஊகித்தார். அப்போது பார்த்திபனும், மாமா அவசரமா கூப்பிட்டீங்களே, என்ன செய்தி என்று கேட்டுக்கொண்டே வந்தான். எல்லாம் குமார் சமாச்சாரம் தான். அவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அந்த பெண்ணை தான் கட்டிப்பேன்னு சொல்றான். ஜோசியரிடம் போய் கேட்டேன். அவர் இன்னும் 1 மாதம் தள்ளி பெத்துனா ஜென்மத்துல குரு வந்து உட்கார்ந்து விடுவான். அப்புறம் நம்ம பார்த்து சொல்ற பெண்ணை தான் கல்யாணம் செஞ்சுக்குவான்னு சொல்றாரு.
நீ அவனை 2 தட்டு தட்டி உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. 1 மாசம் காவலில வச்சிரு. ஆடி மாசத்தை கடந்துட்டா போதும்ன்றார். பார்த்திபா, நீதான் அவனை வழிக்கு கொண்டு வரணும். நாங்க சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான் என்றாள் சங்கரி. பார்த்திபன் குத்துச்சண்டை வீரன் போல் இருப்பான். அச்சத்தை தரும் ஒருவன். அவன் எங்கே இருக்கிறான் மாமா? இப்ப அவன் அறையில இருந்துதான் போன் பேசிட்டு இருக்கான், போய் பார். பார்த்து விட்டு திரும்பி வந்தான் பார்த்திபன். அவன் இல்லையே மாமா. அப்போ அவன் மறுநாள் மாமனார் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். போன்ல பேசும்போது நினைச்சேன். எல்லோரும் பார்த்திபனின் காரில் ஊர்மிளா வீட்டை அடைந்தனர். இப்போது இருக்கும் வீட்டுக்கு எதிரே யாரும் பார்க்காத மாதிரி நின்று அவ்வீட்டை உற்று நோக்கினான். வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான். அவன் தன் வருங்கால மாமனாரிடம் கைகூப்பி ஏதோ சொல்ல அவர் கோபமாய் கத்தி கொண்டிருந்தார். குமார் நீல வண்ண சட்டை அணிந்திருந்தான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் போய் கொண்டிருந்தான். அவனை பிடிச்சு கார்ல போட்டு, உன் வீட்டுக்கு போயிடு, 1 மாசம் எங்கேயும் வெளியே விடாத, நான் நேரா என் வீட்டுக்கு போறேன். வெங்கடாச்சலம் மைத்துனரிடம் பொறுப்பை ஒப்படைத்த நிம்மதியுடன் நகர்ந்தார். குமார் அருகில் உள்ள ஹோட்டலுக்குள் நுழைந்தான். இட்லிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்திருந்தான். இட்லி காப்பியை சாப்பிட்டு பணம் கொடுக்க வந்தான். அப்போது அவனுக்கு முன்பாக பணம் கொடுத்து விட்டு வெளியே போனவன் நீல சட்டை போட்டுக்கொண்டு குமாரை போலவே இருந்தான். குமார் 500 ரூபாவை கொடுத்து மீதி சில்லறை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். காரில் இருந்த பார்த்திபனுக்கு நீல சட்டைக்காரன் ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தது தெரிந்தது. காரை அவன் பக்கத்திலே போய் இடிக்கிற மாதிரி நிறுத்து என்று சொன்னான். நீல சட்டைக்காரனை பிடித்து காரில் தள்ளி கதவை சாத்தியதும் கார் விரும்பென்று கிளம்பியது. என்ன எங்க கொண்டு போறீங்க, என்ன காப்பாத்துங்க என் நீல சட்டைக்காரன் அலையதும் பார்த்திபனுக்கு செய்த தவறு உரைத்தது. குமார்னு நினைச்சு வேற யாரையோ கார்ல ஏத்திட்டோமே என்பதை புரிந்து காரை நிறுத்த சொன்னார். சாரி தம்பி, ஆள் மாறாட்டம் ஏற்பட்டுச்சு என்று அந்த இளைஞரை இறக்கி திரும்பி ஓட்டலின் அருகே வந்தார். குமார் அங்கு காணவில்லை. அதற்குள் அவன் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போய் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து தன் தந்தையை வீட்டை நோக்கி காரை விட சொன்னார். வெங்கடாச்சலம் வீட்டுக்கு போகும் முன்பே குமார் வீட்டுக்குள் போய்விட்டிருந்தான். அவர் வீட்டுக்குள் நுழையும் போது சங்கரி அவனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். கோவிலுக்கு போய்விட்டு வந்த கஸ்தூரியும் அங்கு இருந்தாள். அவனை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியா இருந்தது. மாமனுடன் காரில் போயிருக்க வேண்டியவன் இங்கே இருக்கிறானே என்று. பாருங்க, குமார் மனசு மாறிட்டான். அவன் நம்ம சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்று சொன்னாள் சங்கரி. அவரால் நம்ப முடியல. என்னடி சொல்ற நீ? சொல்றது நிஜம்தானா? குமார், நீ மாமனார் வீட்டுக்கு போனது எதுக்கு? அப்பா, நான் அவர் வீட்டுக்கு போனது என் காதலியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரதான் போனேன். வேண்டான்னு போன்ல சொல்றது எனக்கு சரியா படல. என்னுடைய மானத்தை காப்பாத்துவதற்காக தான் நான் உன் காதலை விட்டு கொடுத்தேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகனே. ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செஞ்சுட்ட என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். உங்களுக்காக நான் என் காதலை விட்டு கொடுக்கலப்பா. என் தந்தைக்காக அவன் மேல நான் வச்சிருக்கும் பாசத்துக்காக தான் அப்படி செஞ்சேன். அவன் மேல எனக்கு இருந்த பாசம் என் காதலை தியாகம் செய்ய வச்சுது. குமார், நீ என்னடா சொல்ற? அப்படியே நீ எனக்காக அதை செய்யலையா? நீக்காக உன் காதலிய வேண்டான்னு ஒத்துக்கிட்டியா? பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்றாங்க. எல்லாம் முடியாதத பாசங்களை தந்தை சாதித்துட்டா. அவள் காட்டிய பாசக்கயிறு உன்னை பலமா பிடிச்சிருக்கு. எப்படியோ நீ மனசு மாறிட்ட, அதுதான் எங்களுக்கு வேணும். ஜோசியத்தை பார்ப்பதில் நேரம் தான் மீன் என்பது இப்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஜோசிய பக்கம் தலை வச்சு கூட படுக்குமா? அண்ணா, அப்பா அம்மாக்கு கஷ்டம் கொடுத்து நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது நீயும் காதலில் திருமணம் செஞ்சு கொண்டா அம்மாவால தாங்கவே முடியாது. அப்பாவால தெருவுல கூட நடக்க முடியாது. மானம் போய் உயிர் வாழும் உயிரை மாற்றிக்கொண்டா என்ன செய்யறது? அதனால காதல் திருமணத்தை செய்யாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று என் தங்கை என்னிடம் கதறினாள். அவளுக்கு என் மேல பாசம் அதிகம். தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்பளத்துல பாதிய அன்புடன் தருவாள். அவள் கெஞ்சி கேட்டதும் அவளுக்காக நான் ஒப்புக்கொண்டேன். அவளுடைய பாசம் என்னை கட்டி போட்டு விட்டது. நான் என் முடிவை மாத்திக்கொண்டேன். என் காதலியிடம் முடிவை சொல்ல அவள் வீட்டுக்கு போய் அவள் அப்பாவிடம் காரணத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார். அவளுக்கும் ஏமாற்றம் தான். என்ன செய்ய, நான் வேறு கல்யாணம் செய்ய சம்மதம் கொடுத்து விட்டாள். உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். உன் காதல் வலுவானதுன்னு நினைச்சேன். அவளோட வெளியே சுத்தி அவளை கைவிட்டு திடீர்னு அவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை கொடுத்துட்டியப்பா என்றார் வெங்கடாச்சலம். நாங்கள் இருவரும் போன்ல பேசியதோடு சரி, வெளியே எங்குமே போனதில்ல. நான் அவள் வீட்டுக்கு போய் படிச்சிருக்கேன். அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால இத அவ பெருசா எடுத்துக்கல. அவ நல்லவள். ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணு விட்டு கொடுத்துட்டா. எனக்காக என் அண்ணன் எது வேணும்னா செய்வான் என்றாள் சங்கரி.
பார்த்திபனை காணோமே, இன்னும் வரவில்லையே, அவன் குமாரை நினைச்சு வேறு யாரையாவது கடத்திட்டு போயிட்டானோ என்று கவலையுடன் வாசலை நோக்கினார் வெங்கடாச்சலம். கஸ்தூரி கண்களில் நீர் மல்க அண்ணனின் கைகளை பிடிச்சிட்டு, எனக்காக உன் காதலை நீ விட்டு கொடுத்தியே, நீ செஞ்சது மிகப்பெரிய தியாகம்னா. என் உயிர் உள்ள வரை உன்னை நான் மறக்க மாட்டேன். கோவில் பிரசாதமா குங்குமத்தை பாசத்தோடு அவள் நெற்றியில் இட்டாள். அவள் பேசியதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த பார்த்திபன், சபாஷ் கஸ்தூரி, எங்களால முடியாததை நீ சாதிச்சுட்டு. சம்மதம் கொடுக்காவிட்டால் காதலர்கள் வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்கிறார்களோ இல்லையோ, தற்கொலை செய்து வாழ்வை முடித்துக் கொள்வதோ இல்லாமல் நம்ம குமார் விஷயத்தில் எல்லாமே சுபமா முடிந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று வெங்கடாச்சலத்தின் கையை குலுக்கிவிட்டு, தன் தங்கை கண்ணில் கண்ணீர் வந்தால் என்னால் பொறுக்க முடியாது என்றான் பாசத்துடன். சங்கரியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் குதூகலத்துடன் பார்த்திபனை பார்த்து ஆனந்த கண்ணீரில் அண்ணா என்றால். ஆனந்த சிரிப்பலையில் எல்லோரும் உணர்ந்தார்கள்.